Hi students, welcome to my channel. Hi students, இப்போ exercise 1.1ல 4th sum பார்க்கலாம் சரிங்களா. 4th sumல இது மாதிரி ஒரு நம்பர் லைன் கொடுத்துருக்காங்க. நம்பர் லைனில் நிறைய பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணியிருக்காங்க. எஸ் ஒய் என் சி இங்கே ஆர்ஏடிஐஓ அப்படின்னு பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணியிருக்காங்க. இதில் நமக்கு என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஒய் என் ஏ டிஐ அப்படின்ற இந்த 5 பாயிண்ட் மட்டும் எந்த பாயிண்ட்டை எந்த நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. இப்போ எஸ் நமக்கு தெரியும். எஸ் வந்து எந்த நம்பருக்கு நேராக இருக்குது, -2ல் இருக்குது. ஸோ அதுக்கு தெரியும். சிக்கு தெரியும் -1ல் இருக்குது. இங்கே ஆர் வந்து ஆறுன்ற பாயிண்ட் வந்து 2ன்ற நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுது. அதே மாதிரி ஓ வந்து 3யை ரெப்ரசன்ட் பண்ணுது. இதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த இடையில இருக்க ஃபஸ்ட்டு நம்ம ஒய் கண்டுபிடிச்சிக்கலாமா. ஒய் சரிங்களா. இந்த ஒய்ன்ற லெட்டர் வந்து எந்த நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நான் சொன்னேன் ஒய்ங்கிற நம்பர் லெட்டர் எங்கே இருக்குது, நெகட்டிவ் இன்டிஜர் சைடு இருக்குது. ஸோ நெகட்டிவ் இன்டிஜர் சைடு இந்த பாயிண்ட் இங்கே இந்த ஒய்க்கும் ஒய்லேருந்து ஜீரோலேருந்து பார்க்கும்போது ஒய்க்கு முன்னாடி என்ன இன்டிஜர் நம்பர் வருதோ அதுதான் ஃபஸ்ட்டு எழுதணும் சரிங்களா. 0லேருந்து பாருங்கள், ஒய்ன்ற பாயிண்ட்டுக்கு முன்னாடி என்ன நம்பர் வருது, -1 அந்த இன்டிஜர் நம்பரை எழுதிட்டு கீழே என்ன எழுத சொன்னேன், எத்தனை பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க அப்படின்றத டினாமினேட்டரில் எழுதிக்கோங்க. எத்தனை பார்ட்டு, 1 2 3 பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ 3 எழுதியாச்சா. இப்போ மேலே வந்து அந்த ஒய்ங்கிறது எத்தனாவது நம்பர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது -1லேருந்தே தான் பார்த்துட்டே போகணும். -1லேருந்து உங்களுக்கு நெகட்டிவ் இன்டிஜர்ஸில் கொடுத்துட்டாங்க அப்படின்னாவே லெஃப்ட் சைடே பார்த்துட்டு போங்க. பாசிட்டிவ் இன்டிஜர்ஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரைட் சைடு பார்த்துட்டு போகணும் சரிங்களா. இப்போ லெஃப்ட் சைடு தானே பார்க்கணும். அப்போது -1லேருந்து பார்க்கும்போது என்னன்றது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, செகண்ட் பாயிண்ட் ஒய். அப்போது இங்கே செகண்ட் 2 போட்டுக்கோங்க. இப்போ இது ஹோல் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கிறதுனால நான் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றிக்கிறேன். 1 3 is 3, 3 + 2 5 டிவைடட் பை இந்த டினாமினேட்டரில் இருக்கிற 3. ஸோ மைனஸ் இன்டிஜர் அப்படின்றதுனால மைனஸ் தான் வரும். ஸோ ஒய்ன்ற பாயிண்ட் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, -5/3 அப்படின்ற பாயிண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது சரிங்களா. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும், என் அதே மாதிரி என் வந்து 0லேருந்து பார்க்கும்போது எண்ணுக்கு முன்னாடி என்ன இருக்குது, -1 அப்படின்ற இன்டிஜர் நம்பர் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதை 3 பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. கீழே 3 போட்டேன், மேலே நியூமரேட்டரில் என்ன போடணும், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தானே என் சரிங்களா. அப்போ 1 சரிங்களா. இதை ஃப்ராக்ஷனுக்கு மாற்றிக்கிறேன். 1 3 is 3, 3 + 1 4 டிவைடட் பை டினாமினேட்டரில் இருக்கிற 3. இங்கே மைனஸ் கண்டிப்பாக இங்கே வந்துடணும் சரிங்களா. அப்போது என் எந்த நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுது, -4/3. நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், ஏன்ற பாயிண்ட்டு. ஏங்கிறப்ப இங்கே ஆர் பாயிண்ட்டுக்கு நேராக 2 இருக்குது. அப்போ ஆர் வந்து 2வை ரெப்ரசன்ட் பண்ணணும், ஓ வந்து 3யை ரெப்ரசன்ட் பண்ணணும். இப்போ ஏ கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா. ஏ கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ பாயிண்ட் வந்து ரைட் சைடு இருக்குது, பாசிட்டிவ் இன்டிஜரில் இருக்குது. நம்ம ரைட் சைடே தான் பார்த்துட்டே போகணும். அப்போ 0லேருந்து பார்க்கும் பொழுது இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற இன்டிஜர் நம்பர் என்ன, +2. ஸோ +2 இங்கே +2 எழுதிக்கிறேன் சரிங்களா. எத்தனை பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க, 1 2 3 4 பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க. 4 கேப் இருக்குது. செக் பண்ணி பாருங்களேன். அந்த ஆருக்கும் ஏக்கும் இடையில இருக்கிறது ஒன்று, ஏக்கும் டிக்கும் இடையில ஒன்று, டிக்கும் ஐக்கும் இடையில ஒன்று, ஐக்கும் ஓக்கும் இடையில ஒன்று சரிங்களா. அப்போ மொத்தம் 4 பார்ட்ஸாக இருக்குது. அதை நான் டினாமினேட்டரில் எழுதிக்கிறேன் சரியாம்மா. இப்போ ஏங்கிறது எத்தனாவது பாயிண்ட், ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ அதை நான் நியூமரேட்டரில் எழுதிக்கிறேன். ஸோ 4 2s are 8, 8 + 1 9 பை இந்த டினாமினேட்டரில் இருக்கிற 4 சரிங்களா. அப்போ இந்த ஏன்ற பாயிண்ட் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, 9/4 சரிங்களா. நெக்ஸ்ட் டி கண்டுபிடிக்கணும். டி கண்டுபிடிக்கலாம். இதே மாதிரி தான் 0லேருந்து பார்க்கும்போது டீக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் 2 சரிங்களா. ஸோ பாசிட்டிவ் இன்டிஜர் 2, அது எத்தனை பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க, 4 பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க. டீங்கிறது 2வது பாயிண்ட் ஓகேங்களா. 1 2 சரிங்களா, 2வது பாயிண்ட் மேலே 2 ஓகேவாம்மா. 4 2s are 8, 8 + 2 10, 10 டிவைடட் பை 4. அப்போது டீங்கிற லெட்டர்
எந்த நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுது? 10/4. சரிங்களா? அடுத்தது I. அதே மாதிரி தான் இங்கே 0லேருந்து பாருங்கள். ஐக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் 2 எத்தனை பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க? 4 பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க. ஐங்கிறது தேர்ட் நம்பர். சரிங்களா? 4 2s are 8, 8 + 3 11/4. ஓகேவாம்மா? ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா?